வெல்கம் டு நித்தீஸ்வர். ரொம்ப நாள் ஆச்சு நான் கிச்சனுக்கு வந்து அவங்க கூட அப்டேட் பண்ணவே முடியல. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு 1 month ஆச்சு. இங்கே அங்கே சுற்றிட்டு நிறையா கோயிலுக்கெல்லாம் போகணும், நிறைய இடங்களுக்கு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தது அங்கே எங்கே தண்ணி குடிச்சது அது சாப்பிட்டதெல்லாம் ஒத்துக்காமல் எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் மாதிரி பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கோல்டு பிடிச்சி அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கைமா போயிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிலேருந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன். நேற்று வந்து என்னுடைய பர்த்டே, நான் வந்து அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பசங்க வந்து சொல்லி விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நேற்று ஃபாதர்ஸ் டே பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மை பொய் அப்படிங்கிறத விட நம்ம லைஃப்பில் எது நடக்குதோ அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். நம்ம பார்த்த நிகழ்ச்சிகள், நம்ம பார்த்த செயல்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து அது நம்ம பாதிக்காத வரைக்கும் அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது இப்போ நிச்சயமாக இருக்கிற ஸ்பெஷல் கேர் வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. சிங்கிள் பேரண்டாலாம் முடியாது. அதை பற்றி தான் நேற்று சொல்லியிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தேங்க, நன்றி. அதேமாரி எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல், நம்ம நிச்சயம் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எப்பயும் போல் காலையில் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து பட்டாணியும் இந்த தட்டைப்பயிரும் ஊற வச்சுட்டேன். தட்டைப்பயிர் சுண்டலுக்கும் பட்டாணி குருமா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சப்பாத்தியோ பூரியோ செஞ்சால் கூட போதும், தொட்டுக்கலாம். அதனால் அதை ரெடி பண்ணி 2 வேக வச்சிட்டேன். நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்குமே க்ரீன் டீ எப்பயும் போல் போட்டாச்சு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அந்த க்ரீன் டீ குடிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. அது சரி, வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறத விட கொஞ்சம் தேன் கலந்து வெந்நீரில் குடித்தா வெயிட் லாஸ்க்கும் நல்லது அப்படிங்கிறதுனால நானும் நிச்சயஸ்டியும் அதை விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல. நிச்சயஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண சொல்லி நிறைய சொல்கிறீங்க. நானும் அது அவள் சின்ன குழந்தைல அடித்து பிடிச்சோ கண்டிச்சோ அவளை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து அவளை வந்து டயட்டுக்கு ஃபாலோ பண்ண வச்சுட்டுருக்கேன். இது வந்து எங்கள் கடையில் உள்ள ஒரு ஸ்டோன். இந்த கத்தியெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா குமி ஸ்டோன், கம்பெனி பேர் குமி. இந்த கல் பேர் ஞாபகம் இல்லை. இதை கொஞ்சம் 2 தடவை இழுத்தாலே போதும், நல்லா ஷார்ப் ஆகிடும். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆக்ஷா பிளேடில் பண்ண கத்தி தான் எனக்கு நல்லா யூஸ் ஆகும். மற்ற நிறைய கத்தி இருக்குது, அதெல்லாம் கையெல்லாம் கிழிச்சிடுது. அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணவும் வசதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த பட்டாணி குருமா தான் வைக்க போகுது. பட்டாணி பார்த்திங்கன்னா வேகவே இல்லை, சுண்டலுக்கு வெந்த மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு போரில் இருக்க தண்ணி நல்லா உப்பாயிடுச்சு. உப்பானதுனால ஃபில்டரில் வர தண்ணி கூட உப்பாக தான் இருக்குது. சாதமோ பருப்போ எதுவுமே வேக மாட்டேங்குது. அதனால் போயிட்டு கேன் தண்ணி வாங்கிட்டு வராங்க. இப்போ கொஞ்சம் 2-3 மாதமாகவே எங்கள் வீட்டில் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் கேன் தண்ணி குடித்த பழக்கமே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு உப்பாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வேகாத பட்டாணியை மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இல்லைன்னா தனித்தனியாக தெரியும் குருமா குழம்பு வச்சாலுமே. அதனால் அது கொஞ்சம் பாதி அரைச்சிட்டேன், பாதி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு நடுவில் நம்மளுடைய க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். இந்த தேன் வந்து எங்கள் ஊர் மார்த்தாண்டம், நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து தேன் வந்து நிறைய கிடைக்கும். மார்த்தாண்டம் தேன்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. தேன் வளர்ப்பு வந்து நிறையா செய்கிறாங்க, குடிசை தொழில் மாதிரி. எங்களுக்கு வந்து அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவார் இவங்க அப்பா. அதனால் அதை வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த சளி இருமலுக்கு கூட நல்லது தான். தொடர்ந்து இருமல் இருக்கும்போது வெந்நீரில் தேன் 2 ஸ்பூன் கலந்து குடித்தா டக்குன்னு அந்த இருமல் நின்றுடும். அப்படி கூட ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள், தொடர்ந்து இருமல் இருந்ததுன்னா. இந்த மாதிரி நிறைய தேன், அது மாதிரி நிச்சயஸ்டிக்கு நிறைய தேன் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அவளுக்கு தினமுமே மெடிசன் எடுக்கும்போது அந்த சித்தா மருந்துலாம் அவளுக்கு தேன் நிறைய கொடுப்போம். அது மாதிரி வசம்பு, அது கூட தேன் கலந்து கொடுக்கறது. அதுக்கு கடவுள் நினச்சா மட்டும்தான் எந்த ஒரு மாற்றமுமே நிகழும். அப்படி தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம். நடக்கிறது நடக்கட்டும், அப்படி தான். இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதிலே போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து இந்த ஃப்ரை பேன் தனியாக வாங்கிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பழசு தூக்கி போட்டாச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க புதுசு வாங்குன்னு சொல்லி.
ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அதை தூக்கி போட்டு இப்போ ரிலையன்ஸ் போயிருந்தோமா, அங்கே பார்த்துட்டு வாங்கணும். நல்லா தான் இருக்குது அதை செய்கிறது, ஈஸியாக ஆகிடுது. ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் செம்ம சூப்பராக அழகாகிடுது. அப்புறம் அதை ஒன்று தான் வாங்கினேன். இன்னும் தோசை தவா ஒன்று வாங்கணும். ஆனால் மண் சட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு மற்ற எது கீரை கூட்டு எது செஞ்சாலுமே எனக்கு மண் சட்டி பிடிக்கும். அதனால் அதை மாற்ற மாட்டேன். ஆனால் பொரியல் பண்ணுறத பெரிய பெரிய வானொலிலாம் வச்சு தூக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த கல்கத்தா வானொலின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்வீட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தேய்க்க முடியாத காரணத்தினால தான் அந்த மாதிரி இருந்தது. அது ஓரம் கட்டிட்டேன். இந்த ஃப்ரை பேன் வாங்கினதுலேருந்து நான் அது ஓரம் கட்டியாச்சு. இந்த கோஸ் பக்கத்துலேயே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே போட்டாச்சு. வெங்காயம் கோஸு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட்டா அது ரெடி ஆகிடும். நம்ம என்ன தான் பார்த்து சமைச்சாலும் குழந்தைங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும்னா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வீட்டிலே தான் செஞ்சு கொடுக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு இப்போ பிரியாவுக்குலாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாள். அது எவ்வளோ கெடுதல்னு சொன்னாலும் அவளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க விருப்பத்துக்கும் நம்ம வந்து சாய்க்கணும். அதே சமயம் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் நம்ம செய்யணும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுத்து அவங்கள பழக்கணும் சாப்பிட சொல்லி. அதனால் இப்போல்லாம் வந்து புரோட்டீன் சத்து அதிகம் வேணும் பொம்பளை குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பருப்பு, நம்ம எவ்வளோ தான் பருப்பு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு தேவையான அந்த புரோட்டீன் சத்து கிடைக்காதும். அப்போ பாருங்கள், நம்ம என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலுமே ஹெல்த்துங்கிறது அடிப்படையாகவே நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம், கீரை காய்கறியை நம்ம நினைக்கிறோம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு. ஆனால் அது எந்த விதத்தில் ஹெல்த்துன்னு தெரியல. எல்லாமே காலையில் சாதம் குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி பிரியாக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி அந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு அடுத்து நிச்சயஸ்ரீ ரெடி பண்ணணும். இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் காலையில் 5 மணிக்கு அடுப்பங்கரைக்கு போனேன்னா 9 மணிக்கு தான் வெளியில் வருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும் அப்படி தான். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சமைச்ச பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி அலம்பி மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு பாடு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நித்யஸ்ரீ வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கா. 7 மணி ஆகிடுச்சி. பிரியாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இவள் டிவி பார்த்துக்கிட்டே இவள் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்வாள். எனக்கு நித்யஸ்ரீ வீடு பெருக்கிறது, குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு வருவாள். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவளாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்போ அவளாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டா. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் அவளுக்கு. அதுக்கப்புறம் பிரியா வந்து சொன்னேன்ல, நான் அவளுக்கு அந்த மாதிரி வெரைட்டி தான் பிடிக்கும். அதனால் எனக்கு சாப்பாடு தோசை இட்லிலாம் வேணாமா, எனக்கு ப்ரெட்டு செஞ்சு கொடுங்க டோஸ்ட்டு அப்படின்னா. டக்குன்னு ப்ரெட்டு இருந்தது, சாண்ட்விச் ப்ரெட்டு. அதை வச்சு இருக்கிற நம்ம காய்கறி பண்ணோம்ல அதையே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஸ்டப் பண்ணி ஒன்று சாப்பிட்டுட்டு ஓடி போயிட்டா அவள். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது பிள்ளைங்க? எது எப்படியோ அவங்க இஷ்டம் போகணும். ஆனால் அதே சமயம் நம்ம வந்து சத்துள்ளதாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். வேறு என்ன பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்கள்ட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா பூ பறிக்கவே இல்லை. 2-3 நாளாகவே தோட்டத்துக்கு போகலையா, நிறைய எல்லாம் பிச்சிப்பூ மல்லிப்பூ முல்லைப்பூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பூத்து இருந்தது. அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து சரி நித்யஸ்ரீக்கு வச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். எப்படியும் 1 முழத்துக்கு போல் பூத்துடுது. அது ஈவினிங்கே அரும்பாயை பறித்தா இன்னும் நிறையா வரும். அது ஈவினிங் போக கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் போகிறதில்ல. காலையில் மலர்ந்து பளிச்சுன்னு தெரியுமா, அப்போ வந்து பறிக்க ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. அதனால் காலையிலே போய் பறிச்சிட்டு வந்துடுறது. தினமுமே அவளுக்கு நல்லா 1 முழம் போல் கிடைக்குது. கிளம்பியாச்சா? அதெல்லாம் ரெடி பண்ணி ரெடியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டீங்க? வெரி குட். சூப்பராக இருந்ததா? நல்லா இருந்ததா? குட், நல்லா இருந்ததா? சரி, ஓகே. புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டியாம்மா? அட்டை போடலடா, சாயங்காலமாக போட்டுத்தரேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, பிரியா வந்தோடனே போட்டுத்தர சொல்கிறேன். குட் குட். இன்னைக்கு புது தோடு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த பூவு, செல்லக்குட்டி ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு இல்லை? குட் கேர்ள். நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், குட் கேர்ளாக இருக்கணும். சரியா? 100 மார்க் எடுக்கணும். நல்லா எழுதணும் டெய்லி. அழலாம் கூடாது, நீ நல்லா படிக்கலாம். சரியா? சரிடா தங்கம், ரெடி ஆகும், அண்ணா வருவான். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் வேணுமா? என்ன வேணும்? மிக்சர் வேணுமா? மிக்சர் சாப்பிடக்கூடாது. வேறு
சுண்டல் இருக்கு எடுத்துகிட்டு போன சுண்டல். ஓகேவா? நம்ம செல்லக்குட்டி தினம் வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செல்லக்குட்டியோட தினம் வீடியோஸ் அப்லோட் ஆகும். உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். செல்லக்குட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் சூப்பராக வரும். எப்படி? வணக்கம். பாய்.